வணக்கம், வெல்கம் டு கார்மெக்டசி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சிக்கன் பக்கோடா ரெசிபி தான். அண்ட் இதை எப்படி ஜூஸியாகவும் கிறிஸ்பியாகவும் வீட்டில் பண்ணலான்னு பார்த்துருவோம். இதுக்கு நான் ரொம்ப பேசிக்கான இன்க்ரீடியன்ஸ் நம்ம வீட்டிலே இருக்கிறத வச்சு தான் பண்ணியிருக்கேன். அண்ட் இது என்னுடைய ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபியோட இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் இருக்குது, வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போது அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன லைம் எடுத்திருக்கேன். அதில் வந்து கால்வாசி அளவு தான் நம்ம ஜூஸ் எடுத்து சேர்க்க போகிறோம். அரிசி மாவு அது வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், எண்ணெய் பொரிக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், சால்ட் தேவையான அளவு, போன்லெஸ் சிக்கன் 1 கப். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இந்த சிக்கனில் நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு, அப்புறமா கடலை மாவு, கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், சால்ட் அண்ட் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கடைசியாக அந்த லைம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் கால்வாசி அளவு லெமனை மட்டும் கட் பண்ணி அந்த ஜூஸை வந்து இதில் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுருவோம். சீடு இல்லாமல் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்கேஸ் சீடு ஏதாவது மிஸ் ஆகி விழுந்துருச்சுன்னா அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அது நல்லா மிக்ஸ் பண்ணி அதை 10 மினிட்ஸ் மேரினேட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் ஆயிலை நல்லா சூடு பண்ணிவிட்டு அந்த சிக்கனை எடுத்து இது மாதிரி சுற்றி சேர்த்து பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் கழிச்சு ஒரு சைடு நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு சைடு அதை திருப்பி போட்டு அகைன் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொரிச்சு எடுக்கலாம். இது ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டா கருகிடும். அதனால் ஸ்லோவாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு அந்த சிக்கன் நல்லா உள்ள டெண்டராகவும் அண்ட் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். ஸோ இப்போ நம்மளோட சிக்கன் பக்கோடா 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து கிறிஸ்பியாகவும் இருக்குது. அண்ட் இந்த ஸ்டேஜில் நம்ம அதை எடுத்துடலாம். ஸோ இதே மாதிரி மிச்சம் இருக்க சிக்கனையும் சேர்த்து பொரித்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக இதை மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி மெத்தடில் பண்ணால் எப்படி இருந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. Thanks for watching. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறமா பெல் டிங் பண்ணுங்கள்.